இன்றைய நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் மில்டன். ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி பேரலையில நீங்க கொடுத்த பேட்டி, இடி அது தொடர்ச்சியாக அடிச்சிட்டு இருந்த அந்த ரெய்டு, அது குறித்தெல்லாம் பல்வேறு விஷயங்கள் ரூமர்ஸா நிறைய பரவிக்கிட்டே இருந்தது. ஒரு பக்கம் அதிமுக அந்த யார் அந்த சார்ன்றது ஒண்ணு ஓடிச்சுன்றதுக்காக யார் அந்த தம்பி அந்த லைனுக்குள்ள அவங்க உள்ள போனாங்க. அப்புறம் சினிமா நடிகர்கள் தொடங்கி உதயநிதி வரைக்க பல அரசியல் தலைவர்கள், அதிகாரிகள் அப்படி இப்படின்னு பல பேருடைய பெயர்கள் காசிப்ஸா உருண்டு ஓடிக்கிட்டே இருந்தது. நீங்க தான் ரொம்ப கிளியரா ஒரு இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வச்சீங்க. இவ்வளவு தூரம் வேகமா ஓடுறீங்களே, இதுக்கெல்லாம் என்ன பதில் இருக்கு அப்படின்னு சில கேள்விகளை கேட்டிருந்தீங்க. நீங்க கேட்டதை விட ஒரு படி மேல போய் உச்சநீதிமன்றம் வேறு ஒரு லைன்ல இது எதுவுமே அன்கண்ட்ரோலா போய்கிட்டு இருக்கு, இதை உடனடியா நிறுத்தணும் அப்படின்னு ஒரு 2 நிமிடத்துல அந்த தீர்ப்பையும் வாசிச்சுட்டு அவரு எழுந்தும் போயிட்டாரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. இடி அது குறித்து வெளியாகிக்கிட்டு இருந்த இந்த காசிப்ஸ் இது எல்லாத்தையும் பேசி கொண்டிருந்த நபர்கள்லயே பலரும் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றி இருக்கிறாங்க. கவுண்டமணி ஒரு படத்துல காமெடிக்கு வர்ற மாதிரி ஒரு கப்பல்ல வியாபாரம்னு சொல்லி போனேம்மா அப்படின்ற மாதிரி நான் தெரியாத்தனமா சொல்லிட்டேன் அப்படின்னு பலரும் பேசுறதையும் பார்க்க முடிகிறது. சிலர் நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளவே முடியல, என்னால ஜீர்ணிக்கவே முடியல அப்படின்னு சொல்றதையும் பார்க்க முடிகிறது. பலருடைய ஆசையில மண்ணெளி போடப்பட்டிருக்கு இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட். எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீங்க? ஓவரா போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் ஈடிய பத்தி நான் சொல்லல. நான் உங்க கூட பேசினதுல எனக்கு ஓவரா போயிட்டு இருக்குன்னு வந்த ஃபீலிங் காசிப் தான். ஆமா, காசிப்புகள் தான் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்குது. இதுக்கு ஒரு இதை நிறுத்துவார் இல்லையா அப்படின்னு இறைவனிடம் இறைஞ்சும் நிலைமைக்கு காசிப் தான் போயிட்டு இருந்தது அப்படின்னு ஒரு உணர்வுல தான் பேசினேன். என்னுடைய இறைஞ்சுதல் இறைவனுக்கு கேட்டுச்சோ இல்லையோ நீதிபதிக்கு கேட்டுச்சோ. அவங்க என்ன எரியறத அணைச்சா கொதிக்கிறது அடங்கும் அப்படிங்கிற தத்துவம் தெரிஞ்சவங்களாக இருக்காங்க போல இருக்கு. அவங்க ஈடிக்கு செக் வச்சுட்டாங்க. அது இங்க காசிப்ல இருந்தவங்க அவ்வளவு பேருக்கும் பெரிய அடியா போச்சு. சாதாரணமா பேசும்போது மீடியால எல்லாரும் ஒன்றிய அரசுக்கு அடி, ஈடிக்கு அடி அப்படின்றாங்க. அந்த அடிகள் எல்லாம் விட பெரிய அடி காசிப் மாங்கர்ஸ்னு இங்க இருந்தவங்களுக்கு தான் விழுந்துடுச்சு. அதுதான் இது அதனுடைய பெரிய ரிசல்ட். அதுதான் நீங்க சொல்ற அந்த கோபம், உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்க முடியாத கோபம். என்ன பேசுறோம், அதுக்கு என்ன பொருள் அப்படிங்கறதே தெரியாம உச்சநீதிமன்றத்தை அவ்வளவு கேவலமா பேசுறாங்க அவங்க. அதாவது திமுக ஏதோ எல்லாரையும் விலைக்கு வாங்கிதான் வேலை செய்ய வைக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதனுடைய அந்த இடத்துல தவறாக ஆரம்பிக்கிறாங்கல்ல ஒரு புரிதலை, அந்த புரிதல் எங்க வேண்டுமானாலும் அப்படித்தான் நீளுது. அதுக்கு நீதிமன்றத்தையும் சேர்த்து பேசுறாங்க, பிஜேபியையும் சேர்த்து பேசுறாங்க, நீதிமன்றத்தையும் சேர்த்து பேசுறாங்க. என்ன பேசுறோம்னே தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. அது திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற இடம் கரெக்டா தானே சார் இருக்கு அவங்கள பொறுத்தவரையில? அப்ப திமுகவுக்கு எதிர்ப்பா எதுவுமே நடக்கல அப்படின்னா அது சம்திங் ஃபிஷ்டி, தப்பா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தானே அவங்க பேசுறது கரெக்டா இருக்குல்ல? திமுகவுக்கு எதிராக எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அங்கதானே சிக்கலே இருக்கு. திரும்பவும் அந்த விஷயங்கள் தான். உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்குது. இவங்களுடைய அந்த கேம்பெயின் வேகம் ஒண்ணு எடுத்தாங்கல்ல, அந்த பிரச்சார வேகம், அந்த வேகத்துக்கு ஒரு பிரேக் விழுந்துடுச்சுங்கிறது தான் இவங்களுடைய கவலை, இவங்களுடைய கோபம். இல்ல, இடி சரியா ஒர்க் பண்ணல, ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, அதனாலதான் நீதிமன்றத்துல இப்படி பின்னடைவை சந்திச்சுட்டாங்க. அவங்க இன்னும் ஹோம் ஒர்க் பண்ணிருக்கணும். பிடிஆர் மாதிரி அமைச்சர்கள் ஏற்கனவே சொன்னதை அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு காட்டியிருக்கணும் அப்படின்னு ஆதங்கத்தோடு பேசுறாங்க. ஹோம்ஒர்க் இந்த காசிப் நடத்துறாங்களே அவங்க தான் செய்யணும். ஈடிக்கு அதுக்கு மேல செய்ய முடியாது. ஏன்னா தப்பான கிரவுண்ட்ல நிற்கிறாங்க அவங்க. அந்த தப்பான கிரவுண்ட்ல தானே உச்சநீதிமன்றம் சுட்டி காட்டுது. நீங்க தப்பான கிரவுண்ட்ல நின்றுட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போனா கிரவுண்டே மோசம். அந்த ஒரே கேள்வியில தான் நம்ம எல்லாமே முடிஞ்சு போகுது. பிரெடிகேட் அஃபென்ஸ் எங்க? நீங்க மூல வழக்காக ஒரு வழக்கு இருந்ததுன்னா அந்த குற்றம், மூல குற்றத்துக்கு அடிப்படையில தான் நீங்க உள்ள வர முடியும்.
அந்த மூல குற்ற வழக்கை எங்கே அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு அவங்க பதில் இல்லை. 41 வழக்குகள்ங்கிறது அதிமுக ஆட்சி காலத்துல இருந்து இருக்கு. தனி நபர்கள் செய்த குற்றமாக எஃப்ஐஆர் எல்லாம் இருக்குது. தனி நபர்கள் செய்த குற்றத்துக்கு நீங்க வந்து ஆர்கனைசேஷனை ஏன் போட்டு தொல்லை பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த 41 எஃப்ஐஆர் தனிநபர்கள் சேர்ந்துதானே நிறுவனம். தனிநபர்னா தனிநபர் மட்டுமா? தப்பான ஸ்டேட்மெண்ட் நீதிபதி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க. எஃப்ஐஆர் வந்து எம்டி மேல இருக்கா? எஃப்ஐஆர் வந்து அதுல வேலை பார்க்கக்கூடிய எக்ஸிகியூட்டிவ்ஸ் மேல இருக்கா? இல்ல, ஏதோ ஒரு ஊர்ல 40 ஊர்ல அல்லது 30 ஊர்ல ஏதோ பல கடைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. நிறுவனத்துக்குள்ள, தலைமை அலுவலகத்துக்குள்ள நிறுவனம் சார்பாக கையெழுத்து போடுறவங்க ஏதாவது பண்ணியிருந்தா தானே நிறுவனம் வந்து உள்ள வரும். இல்ல, அவங்க கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால தானே அந்த டிபார்ட்மெண்ட் அதிகாரியா இருக்கிறாங்க. அவங்க துறையில ஒரு தப்பு நடந்திருக்குன்னா அவங்களும் பொறுப்பு தானே. அப்ப அவங்கள தானே விசாரிக்கணும் அப்படின்னு. ஐயோ 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 ஐயோ, எங்க இருந்து பாடத்தை துவங்குவதுன்னே எனக்கு தெரியலையே. அதாவது அவங்க அந்த பொறுப்பா இருந்ததுனாலதான் புகார் கொடுக்கறாங்க. புகார் கொடுத்ததன் அடிப்படையில தான் எஃப்ஐஆர் போட்டிருக்கு. எஃப்ஐஆர் போட்டு தங்களுடைய அலுவலக ஊழியர் முறைகேடாக பிஹேவ் பண்றாங்க, அதுக்கு புகார் இங்கிருந்து கொடுக்கறாங்க. அந்த விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே வந்து கொடுத்தவங்களே நீங்க இப்ப வந்து மறுபடியும் விசாரிக்கணும். வழக்கமாக பல இடங்கள்ல ஒரு தியரியாகவே முன் வச்சு செய்வாங்கல்ல, விக்டிமைசிங் த விக்டிம்ஸ் அப்படின்னு. அதை இங்கேயும் செய்யணும் அப்படின்றீங்க. நிறுவனத்துக்கு தான் இழப்பு, அதுக்கு தான் அவங்க எஃப்ஐஆர் கொடுத்திருக்காங்க. அப்படித்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேற யார் கொடுக்க முடியும்? நீங்க கடை நடத்துறீங்க, உங்க கடையில ஒருத்தர் வேலை பார்க்கிறாரு, அவர் வந்து முறைகேடாக உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை அவர் எடுத்துட்டு போறாரு. நான் அந்த கடையில பாட்டில் வாங்க வர்றவன், அங்க முறைகேடு நடக்குது அப்படின்னு நான் வந்து கோர்ட்ல போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? உங்க கடை, உங்க காசு, உங்களுக்கு வர வேண்டிய காசை யாரோ தூக்கிட்டு போறாங்கன்னு நீங்க தான் கொடுத்துருப்பீங்க. அந்த லாஜிக் படி பார்த்தா டாஸ்மாக் கொடுத்த கம்ப்ளைண்டா தான் அது இருக்கணும். அப்ப எஃப்ஐஆர் குற்றம் நடந்திருக்குது அப்படின்னு அந்த எஃப்ஐஆர் எல்லாம் போடுறதுக்கு டாஸ்மாக்ல இருந்து தான் புகார் போயிருக்கணும். அல்லது எக்ஸ்ட்ராவாக பணம் இருக்குங்கிறத போலீஸ் ரெய்டு பண்ணி கண்டுபிடிச்சு அதை பதில் சொல்ல முடியாம அந்த அவுட்லெட்ல இருக்கிறவங்க இருந்து கேஸ் போயிருக்கணும். டிவிஏசி பல கேஸ் போடப்பட்டிருக்க முடியும். ஆனா சில சொற்பமான கேஸுகளை போடுறதே வந்து சாமர்த்தியம். அப்படி சாமர்த்தியமா சாதுரியமா கேஸே பதியாம சொற்பமான சில கேஸுகளை மட்டும் பதிய வச்சு சாமர்த்தியத்தனத்தால நீதிமன்றத்துல ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீதிமன்றத்துல போய் ஜெயிப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அதுதான் அவங்க பிரச்சனை. அவங்க இந்த மாதிரி ஒரு 9 மாசத்துக்கு அல்லது அதுக்கப்புறம் ஒரு 5 வருடங்களுக்கு திரும்பவும் எல்லா நேரத்திலையும் டாஸ்மாக்னு பேசிக்கிட்டே இருக்கலாம்னு நினைச்சாங்க போல தெரியுது. அது எங்கேயாவது ஒரு இடத்துல பிரேக் விழுவுங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதனால அவங்களுக்கு ஏமாற்றம் தாங்க முடியாம தான் வந்து டாஸ்மாகை கடுமையாக திட்டுறாங்க. டாஸ்மாக்ல ஊழல் நடக்கலையான்னு கேட்கறாங்க. ஊழல் இங்க மட்டுமா, தமிழ்நாட்டுல மட்டும் நடக்கலையான்னு நாங்க திரும்பி கேட்க முடியுமா? ஊழல் எல்லா இடத்துலயும் தான் நடக்குது, ஆனா எங்க கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்க முடியுமா? அவங்களுக்கு தமிழ்நாட்டுல வந்து ஊழல்னு பிராண்ட் பண்ணணும். தமிழ்நாட்டுல எந்த இடத்துக்கு போனாலும் காசு கொடுக்காம வேலை நடக்கலைன்னு அவங்க ஒரு கேம்பெயின் நடத்தணும். அதனால அவங்களுக்கு வந்து அது வெறியாக மாறி நிற்குது. சாதாரணமாக அரசியல் பிரச்சனையாக, அரசியல் விமர்சனமாக அல்லது நிர்வாக சீர்திருத்தமாக, மக்களுடைய சேவையாக பார்க்கிற பார்வையெல்லாம் போய் இது வந்து திமுக அரசுக்கு எதிரான வன்மமாக இருக்குது. சில நண்பர்கள் சரியாக சொல்றாங்க, 20 வருஷம் 22 வருஷமா இதே தான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டு தான், 20-22 வருஷமா நடக்குது. அதாவது சிஸ்டம் செயல்பட தொடங்கிய காலத்திலிருந்து நடக்குது. சிஸ்டமிக் ப்ராப்ளம்ஸ்னு சில விஷயங்களை வேறு சிலர் சொல்றாங்கல்ல, அமைப்பு ரீதியான சிக்கல்கள் இருக்கு அல்லது தனியுடைமை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய சமூகங்கள்ல லஞ்சமும் ஊழலும் தவிர்க்க முடியாமல் இருக்கும் அப்படின்னு இதெல்லாம் சிஸ்டமிக்கா எஸ்டாப்ளிஷ் பண்ற
பொலிட்டிக்கல் தியரிஸ் இருக்கு. அந்த தியரிஸுக்கு படிச்சவங்க வந்து மில்டன் தப்பு பண்ணாருன்னு கோவப்பட மாட்டாங்க. இந்த தவறுகள் நடக்காத ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறது எப்படின்னு தான் கவலைப்படுவாங்க. அதான் அந்த சிஸ்டம் தான் திராவிட மாடல்னு சொல்லிக்கிறீங்கல்ல, அதை சொல்லி நீங்க பண்ற இந்த வேலைகளாலதான் எங்களுக்கு கோபமே வருது அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்க. திராவிட மாடல்ங்கிற சொல்லு ஏன் அவங்கள அவ்வளவு தூரம் டிஸ்டர்ப் பண்ணணும்? எனக்கு புரியவே இல்லை. அது கான்செப்சுவலா யாருக்கு எதிரானது? அவங்களே அந்த மாதிரி கவலைப்படலை, இந்த மாதிரி சொற்களுக்கு எதிராக கவலைப்படலை. நீங்க பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அந்த மாடல்ல இருந்துகிட்டு அந்த வார்த்தை உங்களுக்கு ஏன் அவ்வளவு டிஸ்டர்பிங்கா இருக்குதுன்னு தெரியல. அது ஸ்டாலின் புதுசா சொன்னதும் இல்லைல்ல. அண்ணா வந்து 67க்கு முன்னாடி 65 அவர் முதல்ல எப்போ அண்ணா ராஜ்யசபா போனாரோ அந்த சமயத்துல பேசினது. அப்ப பேசி அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப இவர் வந்து நினைவுபடுத்துறாரு. தேர்தலில் வெற்றி பெற்ற அடுத்த செகண்டே வந்து அதை அவர் நினைவுபடுத்துறாரு. வி பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக் நினைவுபடுத்துறாரு. அண்ணாவை நீங்க வந்து சொல்றீங்களா? இப்படி டிராவிடியன் ஸ்டாக்னு சொல்றீங்கல்ல, அதனால விமர்சனம்ங்கறாங்க. வேற என்ன பேர் சொல்றாரு? ஸ்டாலின் அரசுன்னு அவர் சொல்றாரா? ஜெயலலிதா சொன்ன மாதிரி எனது அரசுன்னு சொன்ன மாதிரி இது எனது அரசுன்னு ஸ்டாலின் சொல்றாரா? அல்லது ஸ்டாலின் அரசு அப்படின்னு சொல்றாரா? மோடி அரசுன்னு சொல்ற மாதிரி பெயரோட சேர்த்து ஸ்டாலின் அரசுன்னு சொல்றாரா? அல்லது கலைஞரே சொன்ன மாதிரி இது திமுக அரசு, கழக அரசுன்னு சொல்றாரா? அவரு தான் என்ற செல்ஃப் இந்த இண்டிவிஜுவல் லெவல விட்டும் வெளியில வந்துட்டாரு, பார்ட்டி லெவல விட்டும் வெளியில வந்துட்டாரு. அவர் ஒரு கான்செப்ட், ஒரு கோட்பாடை அடிப்படையாக, கொள்கையை அடிப்படையாக வச்சு சொல்றாரு திராவிட மாடல் அரசு அப்படின்னு. ஆக்சுவலா இதை வந்து பரந்த மக்களுக்காக சிந்திக்கக்கூடியவர்கள் இது போன்ற வளர்ச்சியை, சிறு சிறு வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வளர்ச்சிகளை வந்து ஆதரிக்கணும், பாராட்டி பேசணும். இவங்க ஏன் ரிவர்ஸ்ல இழுக்கிறாங்கன்னு தெரியல. அந்த சொல் ஏன் அவங்களை அவ்வளவு தூரம் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு தெரியல. சமூக நீதி அரசு, திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்றது வந்து ஒரு அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சியை வெளிப்படுத்துது, அரசியல் சிந்தனையில வரக்கூடிய வளர்ச்சியை வெளிப்படுத்துது. எந்த ஒரு பெயர் சொல்ல வேண்டிய ஒரு ஸ்டேட்ல இப்படி வந்து ப்ரூட்டலா நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளாக குவிஞ்சு கிடக்கக்கூடிய டாஸ்மார்க்குடைய பணம் போதைப் பொருளுக்கும் தீவிரவாதத்துக்கும் பயன்படுத்தப்பட்டுட்டா என்ன ஆகும்? அதனாலதானே பிஎம்எல்ஏ மாதிரியான செக்ஷன்ஸ் உள்ள வருது. அந்த கன்சர்னை நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ற அந்த கன்சர்ன் நம்மளுக்கு சரின்னு படலையா சார்? அதாவது அந்த கன்சர்னோட தான் பிஎம்எல்ஏ வந்ததுன்னா அது பிஎம்எல்ஏவுக்கான ஆரிஜின் இங்கேயும் இல்லை. அது சர்வதேச அளவுல உண்டான நெருக்கடியில இருந்து தான் வந்தது. வரட்டும். அதுக்கப்புறம் இங்க யூபிஏ கவர்மெண்டே அதை கொண்டு வந்துட்டாங்க இந்த ஏரியாவை பார்க்கறதுக்கு மட்டும். இங்க 2017-18 அந்த ரேஞ்சில் பிஎம்எல்ஏ சட்டத்தை திருத்தினார்கள். சில திருத்தல் மூலமாக அதிகாரத்தை தங்களிடம் குவித்து கொண்டார்கள். விசாரணை முறையில குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பையும் எதிர்பக்கத்துக்கு தள்ளிவிட்டு சட்டத்தை, விசாரணையை கடுமையாக்குனாங்க. அந்த கடுமையாக்குனதுக்கு பிறகும் கிட்டத்தட்ட நான் பல முறை பேசின விஷயம், அவங்க வெப்சைட்லயே சொல்லியிருக்கிற மாதிரி 23 ஜனவரியில இருந்த பர்டிகுலர்ஸ் இருக்கு, டேட்டா இருக்கு அதுல, அவங்க சைட்ல, இடி சைட்ல. அதுல 5906ன்னு நினைக்கிறேன், அவ்வளவு ECIR அவங்க போட்டிருக்கோன்னு சொல்றாங்க. விசாரணை முடிந்தது 25 மட்டும்தான். அப்போ உச்சநீதிமன்றம் இப்ப சமீபத்துல ஒரு வழக்குல சொன்னாங்க, நீங்க வழக்கை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கும் தொடங்குவதற்கும் காட்டுகின்ற ஆர்வத்தை விசாரணையில நீங்க காட்டல, ஆதாரங்களை திரட்டுவதில் காட்டல அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பெயில் கொடுத்தாங்க அந்த நபருக்கு. அதுக்கப்புறம் 1 வருஷம் கண்டிப்பாக சிறையில வச்சிருக்கணும்னு பிஎம்எல்ஏ சட்டம் சொல்லல, அதனால இந்த மாதிரி எல்லாம் பேசுவது தப்புன்னு இன்னொரு வழக்குல கண்டிச்சாங்க இடிய. பெயில் கொடுக்கிற ஒவ்வொரு வழக்கிலையும் தங்களுடைய அதிருப்தியை, இடி தொடர்பான தங்களுடைய அதிருப்தியை உச்சநீதிமன்றம் தொடர்ந்து
வெளிப்படுத்தி கொண்டே வந்திருக்கிறது. அதனுடைய உச்சமான நிலையில தான் தமிழ்நாடு அரசு போட்ட வழக்கு வருது. அதுல அவங்க எதுவுமே அதிகமாக கேட்கலையே. இது ஃபெடரல் நேச்சரை காலி பண்ணுது, நீங்க உங்களுடைய எல்லைகளை தாண்டி போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு 2 சென்டென்ஸ் இருக்கு, முக்கியமான சென்டென்ஸ். அதுக்கப்புறம் தற்காலிகமாக தடை விதிச்சிருக்கிறாங்க. அதோட அவங்க அந்த இதை முடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தரா பெரிய அளவுல கூட அதை விசாரிக்கல. நான் தொலைக்காட்சி விவாதங்கள் ஒரு செட்பேக் தானே. ஈடிக்கு தங்களுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படுவதை செட்பேக்னு சொல்ல முடியுமா? அவங்க இனிமே பிஎம்எல்ஏவினுடைய சட்ட நெறிகளை மீறாமல் அவங்க செயல்படுறத செட்பேக்னு சொல்ல முடியுமா? அவங்க இப்பதான் ஒரிஜினல் ஈடியாக செயல்படுவாங்க. அது அதுதான் அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய சொல் சட்டம் என்ன சொல்லுதோ அதற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்ததாக உச்சநீதிமன்றம் இருக்கிறதுனால அவங்க தான் அதை முடிவு பண்றாங்க. நீங்க இப்ப செய்தது, தமிழ்நாட்டில் நீங்க செய்தது உங்களுடைய அதிகார வரம்பையும் மீறி செயல்பட்டு இருக்கீங்க. ஒண்ணு, ஃபெடரல் ஸ்ட்ரக்சரையும் சீர்குலைத்திருக்கிறீர்கள். 2, அல்லது சேதத்தை ஏற்படுத்திடுறீங்க. 2 அப்படின்னு 2 விஷயத்த சொல்றாங்க. அப்ப இந்த 2ம் நடக்காம தான் நீங்க செயல்படணும் அப்படின்னு அர்த்தமாகுது. தங்களுடைய அதிகார வரம்புக்குள்ளதான் செயல்படணும் அப்படின்னு அர்த்தமாகுது. பரபரப்புக்காக பின்னடைவுலாம் இல்ல, புரோட்டோகால் படி செய்யுங்கன்றாங்க. ஆமா, விதிப்படி செய்யுங்கன்னு சொல்றாங்க. விதிப்படி நடந்து கொள்ளுங்கள்னு சொல்றாங்க. விதிப்படி சட்டப்பூர்வமாக எந்த சூழலிலும் திமுகவை தண்டிக்கவே முடியாது. அவங்க தே ஆர் வெரி ஸ்மார்ட். அவங்க கிளவரா சில வேலைகளை பார்த்துருவாங்க, மக்கள் மன்றத்துலதான் தண்டிக்க முடியும் அப்படின்னு ஆதங்கப்படுறாங்க. இல்ல, இது திமுக மேல சொல்ற இன்னும் பெரிய அவதூறு. இது திமுக கொடுக்கிற சர்டிபிகேட் இல்ல, பாராட்டு இல்லையா? இன்னும் பாராட்டு இல்ல, இது பெரிய அவதூறு. அதாவது தப்பு செய்யறவங்க திமுக காரங்க தான், ஆனா அவங்க சட்டத்தில் பிடிபடாமல் தப்பு செய்யறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு பேர் பாராட்டா? இது ரொம்ப அநியாயமான திசையில போகுது. ஒரு காசிப் முடிஞ்சு போச்சுன்னா இது வேற காசிப்பா ஆரம்பிக்குது. நீங்க என்ன சொல்லணும்? அங்க எதையும் தவறு நடந்திருந்ததுன்னா வேறு எந்த வகையில அதையெல்லாம் விசாரித்து குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தர முடியுமோ அதற்கான வேலையை செய்யுங்கன்னு சிஸ்டத்திட்ட நீங்க மன்றாடணும். வேற வழியே கிடையாது. சிஸ்டத்திட்ட நீங்க ரிக்வெஸ்ட் வச்சுக்கணும், அதற்கான முயற்சிகளை எடுக்கணும். அதுதான் இயல்பானது, அதுதான் இந்திய ஜனநாயகம் அனுமதிக்கக்கூடியது. அதைத்தான் மற்ற கட்சிகள் எல்லாம் கடைபிடிக்கிறாங்க. அல்லது அதை கடைபிடிக்கிறதுல ஒரு சோர்வு கைவிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒண்ணு வேற சில இந்த ஃபீல்டுல, குறிப்பாக பொது வாழ்வில் நேர்மை, தூய்மை அப்படின்னு அதை மட்டுமே நோக்கமாக, வேற எந்த பிரச்சனையை பத்தியும் அவங்களுக்கு கவலை கிடையாது. இது மட்டுமே முதன்மையான பிரச்சனைன்னு நினைக்கக்கூடியவர்கள் இதை மட்டுமே முதன்மையாக வச்சு போராடுறாங்க. அவங்க 5 பேர் இருந்தாலும் சரி, 10 பேர் இருந்தாலும் சரி, கூட்டம் இருக்கா இல்லையாங்கிறத பத்தி கவலைப்படுறது இல்லை. அவங்களுக்கு இதுதான் முதன்மையான பிரச்சனை சமூகத்துலன்னு ஒரு எண்ணம் இருக்கு, சிந்தனை இருக்கு, கொள்கை இருக்கு. அதனால அவங்க அந்த போராட்டத்தை நடத்துறாங்க. அது ஜெயிக்குதா ஜெயிக்கலையா, நாளைக்கே ஜெயிக்குமா, யாராவது ஒரு அரசியல் கட்சிக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்குமா அதுல, அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் அதுல செகண்டரியா போகுது. அவங்களுடைய ஸ்ட்ரகிள் மட்டும் போகுது. ஒரு விமர்சனம் வேண்டுமானால் வரலாம். அதாவது எந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த வழக்கை, இந்த புகாரை நீங்கள் முன்னெடுக்கிறீர்கள் அப்படின்னு அந்த ஆக்டிவிஸ்டுகள் பேசும்போது, அவங்க எடுக்கும்போது ஒரு டைமிங்கை பொறுத்து ஒரு சார்ஜ் வரலாம். அந்த சார்ஜ் அவங்க ஃபேஸ் பண்ணிக்குவாங்க, அவங்க எதிர்கொள்வாங்க, தொடர்ந்து அதுல முன்னேறுவாங்க, அல்லது பின்னடைவை சந்திப்பாங்க, ஏதோ ஒண்ணு. அது அவங்க அந்த ப்ராசஸ்ல அவங்க பாத்துக்கிறது. அது ஆனா அந்த சின்சியாரிட்டி யாருக்காவது இங்க இந்த மாதிரி காசிப் ஆட்கள்கிட்ட இருக்கா? அந்த சின்சியாரிட்டி இவங்க கிட்ட கிடையாது. டாஸ்மாக் ஊழலே இல்லாம ஒரு பைசா அங்க இங்க போகாம சுத்தமாக நடக்கணும். எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் ஒழுங்காக மேனுஃபேக்சர் பண்ணணும். காசு கொடுத்து வாங்குற மக்களுக்கு மிகவும் நேர்மையாக மதிப்பளித்து அங்கிருந்து கிடைக்கக்கூடிய பொருள் இருக்கணும். பேர் என்ன, யூசருக்கு, பயனருக்கு
அவர் கன்சியூம் பண்றதுக்கு தானே வாங்குறாரு. அவர் நுகர்வதற்காக ஒரு பொருள் வாங்குறாரு. அந்த பொருள் வந்து சர்வதேச தரத்துல இருக்கணும், ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும் அப்படின்னு நுகர்வோரோட உரிமைக்காக யாராவது பேசுவாங்களா இதுல? அது நியாயமாக நடக்கணும்னா எல்லா நியாயங்களும் சேர்ந்தது தானே அதுல இருக்குது. அங்க அந்த நுகர்வோரையே மதிக்கிறது இல்ல. இதுல பெரும்பாலான நபர்கள் அந்த நுகர்வோரையே மதிக்கிறது இல்ல. அதை நுகர்வு பண்பாட்டுல ஒரு கூறாக அவங்க இருக்காங்கிறதையும் பார்க்கறது இல்ல. ஒரு கீழான மனிதர்களாக அவர்களை பார்க்கிறது. இன்னும் அது வேற சப்ஜெக்ட். அது உண்மைதான் சார். இப்ப இந்த டாஸ்மார்க் விஷயத்துல நடக்கக்கூடிய முறைகேடு விஷயம் வெகு மக்கள் மத்தியில இது தங்களுடைய பிரச்சனை இல்ல, அது பெரிய பேசு பொருளான சப்ஜெக்ட் கிடையாது அப்படின்னு நினைக்கிறதுக்கு உண்டான சூழலை ஓரளவுக்கு கவனிக்க முடியுது. இப்ப நீங்க ஒரு வேற ஒரு நலத்திட்டத்துல நீங்க ஒரு முறைகேடு நடந்திருக்கு, ஒரு கொள்ளையடிக்கிறாங்க, இதுல ஒரு கமிஷன் கரப்ஷன் போயிருக்கு அப்படின்னு ஏதாவது சொன்னா அது குறித்து மக்கள் மத்தியில ஒரு விவாதம் இருக்கும். டாஸ்மார்க் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல முறைகேடு, அதுல ஒரு கரப்ஷன் நடந்திருக்குன்னு சொல்லும் போது வெகு மக்களே அதை பெருசா கன்சிடர் பண்ணல. பட் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவங்களை ஆட்டு வச்சு அவங்களுடைய அதிகாரத்தை பறிக்கிறதுக்கு வேலைகள் எடுத்திருக்கிறாங்கன்றத டெல்லியில நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த பக்கம் கவிதா அவங்களோட கேஸ்ல பார்க்க முடிஞ்சது. பட் மக்கள் மத்தியில அது ஒரு எதிர்ப்பான மனநிலையை உருவாக்கி கொடுத்திருக்கா அப்படின்னு கேட்டா தமிழ்நாட்டுல அப்படி தோணல. இஸ் இட் ட்ரூ சார்? உண்மைதான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருந்ததுன்னா ஸ்பாட்ல வந்து ப்ரொட்டஸ்ட் பயங்கரமாக வந்திருக்கும். எங்க உங்கள்ட்ட அதிக விலை கேட்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து பீப்புள் வில் பி ஆர்கனைஸ்டு. அவங்களே வந்து அதை எதிர்த்து போராட தொடங்கி இருப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. நீங்க ஒரு டிப்ஸ் அப்படின்னு பல இடங்கள்ல ஒரு பழக்கமாக இருக்குல்ல, சர்வீஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி, டிப்ஸ்ன்னு சொல்ற மாதிரி, நீங்க சமையல் எரிவாயு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய தோழருக்கு வந்து ஒரு பணம் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டா பல இடங்கள்ல ஒரே மாதிரி பணம் போகுது. இது நீ சிலிண்டருக்கு 30 ரூபாய், சிலிண்டருக்கு 40 ரூபாய், பாரத் கேஸும் இந்தியன் கேஸும் அந்த எம்டியும் காரணமா, அதுக்கு அந்த அமைச்சர் காரணமா? யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கிற அமைச்சர் சொல்லியா இவங்க வாங்குறாங்க? ஏதாவது ஒரு சிந்தனை வேண்டாம். கேட்டா இது திமுகவுக்கு ஆதரவாக பேசுறீங்க, டாஸ்மாக் ஊழலுக்கு ஆதரவாக பேசுறீங்கன்னு அவதூறை முன்னால வச்சுட்டு போவாங்க. என்ன நடக்குது? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம அடுத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோங்கிறது கிடையாது. அது ஒரு இந்தியர்களிடத்துல ஒரு பண்பு அப்படின்னு சார் அதிகமா பாலச்சந்திரன் சார் நிகழ்ச்சியில பேசும்போது அடிக்கடி சொல்லுவார். அதுதான் நினைவுக்கு வருது. அவ்வளவு பேரும் மோசம் என்ன தவிர அப்படிங்கிற சிந்தனை தான் இவங்கள பெரும்பான்மையான நபருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. உலகமே மோசம், நான் ஒருவன் தான் சுத்தமானவன் எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அப்படி உண்மையிலே இருந்திருந்ததுன்னா இவர் தப்பு பண்ணாம இருக்கிறாரான்னு பார்த்தா அவர் பார்க்கிற வேலையில 1000 தப்பு பண்ணிட்டு இருப்பாரா இருக்கும். ஆனா மற்றவர்களை குறை சொல்றதுக்குன்னா உடனே கிளம்பி வந்துடுறாங்க. உச்சநீதிமன்றம் இப்போதைக்கு நம்மளுடைய குறைகளுக்கு நம்ம பெரிய வழக்கறிஞராகவும் அடுத்தவர்களுடைய குறைகளுக்கு நாம நீதிபதியாகவுமே தான் எப்பவுமே நீதிபதிகளாகும். வெல் செட், நல்லா தொகுத்து சொன்னீங்க, கரெக்டா. காசிப்பை நிறுத்திய அளவுக்கு, அதாவது எப்படி போயிடுச்சு பாருங்க நம்ம நிலைமை. அதாவது பெரிய குற்றம் நிகழ விடாமல் தடுத்திருக்குது உச்ச நீதிமன்றம்னு சந்தோஷப்படுறதுக்கு பதிலா நம்ம பிரச்சனை இங்க இருக்கிற காசிப்பை குறைச்சிடுச்சு, கிசு நபர்களை வாயடைக்க செய்து விட்டது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இதுவே தப்பு. அது அடைச்சிருக்கு அப்படிங்கறத டிக்ளேர் பண்ணிக்கலாமா சார்? ஏன்னா இப்ப பல கேள்விகள் அதுல இருந்தே வருது. திமுகவுக்கு ஒரு இடைக்கால வெற்றி கிடைத்திருக்கிறது, ஆனா 1 இயர் இருக்கு, சும்மா விட மாட்டாங்க. இப்ப அடுத்த சோழியை உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வந்து இதுல விட்டீங்கன்னு நினைச்சீங்களா? லட்டுல வச்சேன் நினைச்சியா தாஸ், நெட்ல வச்சேன் அப்படின்னு இப்ப சினிமா டயலாக் எல்லாம் எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்தடுத்த கட்டத்துல உங்களை சும்மா விட மாட்டாங்க. ரித்திஷ் இனிமே உள்ள வருவாரு, அடுத்து பாருங்க கொஞ்ச நேரத்துல அன்பில் மகேஷ் வருவாரு, இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க ஸ்டாலின் வந்து டெல்லி போறாரு, இப்ப என்ன நடக்கும் பாருங்க அப்படின்னு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நகர்ந்துருக்காங்கல்ல சார்? இது ஏற்கனவே அவர் இந்த கேஸ்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாலேயே போட்ட பிளான் தானே டெல்லி போறது.
அவர் டெல்லி போறதாக அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து சமாதானத்துக்கு போறாரு, தன்னலத்தோட போறாரு, ஃபேமிலிக்கு ஒரு நெருக்கடி வந்துடுச்சு, அதுக்கு சமாதானம் பேச போறாரு, தூதாக போறாரு, பாஜகவோட டீல் பேச போறாரு. என்ன பேசுறோம்னு இல்லாம எல்லா விதமான பேச்சுக்களையும் பேசினார்கள் அப்படிங்கிறது உண்மைதான். அவர் அந்த 2152 கோடிக்கு வழக்கு போட்டாரு. அதே நாள்ல தான் அந்த ட்வீட்டும் போட்டாரு. சமாதானம் பேச போறவங்க வழக்கு போட்டு நீதிமன்றத்தை தெருவுக்கு இழுத்துட்டு போவாங்களா? இந்த கேஸ அங்க போட்டு இந்த கேஸ்ல வந்து ஈடிய கடிவாளம் போட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க. இடைக்கால தடை இருக்கு, இடைக்கால தடை ஈடிக்கு இருக்கு. அது இனிமே பதில் வந்து போட்டு இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் நியாயமான பதில் கிடைக்கணும்ல, கிடைச்சா தானே அதுல இருந்து விடுதலை கிடைக்கும். அதாவது இந்த இதுக்கு மாற்றம் வரும். இதுலதான் பிரச்சனைகள் இருக்குங்கிறது தானே சாதாரணமாக தொலைக்காட்சி விவாதங்கள்ல பேசக்கூடிய நபர்களுக்கே தெரிஞ்ச கேள்விகள் தானே இது. மூல குற்றம், மூல குற்ற வழக்குல என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறது, அதை எப்படி நீங்க ஆர்கனைசேஷனுக்கானதாக மாத்துறீங்கன்னு இப்ப கேட்கறது எல்லாமே அதுல உள்ளது தானே. இனி வேற ஏதாவது பிரச்சனையை எடுத்துட்டு வந்துதான் இதோட லிங்க் பண்ணி எடுக்கணும்னு முயற்சி பண்ணலாம், நடக்கலாம், அப்படி நடக்கலாம். நல்ல வேளை டெல்லி போறதுக்கு முன்னாடி தீர்ப்பு வந்துச்சு. போயிட்டு வந்ததுக்கு பிறகு வந்திருந்தா வேற ஒரு வதந்திக்கு பதில் சொல்லிட்டு இருந்திருக்கோம். இல்ல இல்ல, இப்பவும் அந்த வதந்தியை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆற்றாமை, ஆமா ஆற்றாமை. அதாவது அப்படி ஒரு வதந்தியை பரப்புவதன் மூலமாக யாரையெல்லாம் இழிவுபடுத்துறாங்கன்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாவற்றையும் இழிவுபடுத்துறாங்க. அவங்களோட கூட்டாளி பிஜேபியவே இழிவுபடுத்துறாங்க. ஆமா, பிஜேபிக்கு இழிவு, உச்ச நீதிமன்றத்துக்கு இழிவு, திமுகவுக்கும் இழிவுபடுத்துறாங்க. திமுக இழிவுபடுத்தணுங்கிறது நோக்கத்துல அவங்க பண்றாங்க. பண்ணும்போது பிஜேபியையும் இழிவு பண்றாங்க, உச்ச நீதிமன்றத்தையும் இழிவு பண்றாங்க, இந்திய ஜனநாயகம் போற்றி வளர்த்த சிஸ்டத்தையும் இழிவுபடுத்துறாங்க. அது சிஸ்டத்தை இழிவுபடுத்துறது அவங்களுடைய ரத்தத்திலேயே ஊறி போனது. ஏன்னா பாசிஸ்டுகளுக்கான கிரவுண்ட் செட் பண்றதே இந்த மாதிரி அமைப்புகள் மீது உள்ள நம்பிக்கையை மக்களிடம் தகர்ப்பதுதான். இந்த தகர்ப்புகளின் ஊடாகத்தான் சர்வ அதிகாரமும் வளர்கிறது. அதனால அந்த வேலையை செய்வாங்க. ஆனா கூடவே அவங்க ஆதரிக்கக்கூடியவர்களையும் சேர்த்துதான் இழிவுபடுத்துறாங்க. புரியுது சார். கமிங் பேக் டு அந்த தீர்ப்பு சார், அதுல வந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீர்ப்பால் திமுகவுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றத எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? உண்மையிலேயே அது ஒரு பெரிய ரிலீஃப் தானா, இல்ல வேறு மாதிரியான பொலிட்டிக்கலா மூவ்ஸ் இருக்குமா அதுல? அவங்க ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட் ஸ்டாண்டு, பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுன்னா அந்த சாதாரண பாலிடிக்ஸ்ங்கிற அர்த்தத்துல சொல்லல, ஒரு டெக்னிக்கலா அல்லது லீகல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கல்ல. டாஸ்மாக் எங்க அலுவலகத்துல வந்து எங்க அதிகாரிகளையே எங்க அலுவலர்களையே ஏன் போட்டு தொல்லை பண்ணணும், இவங்க தொல்லை பண்றாங்க அப்படின்னு தான் போட்டாங்க. அதுக்கு தான் அந்த கேள்விக்கு ரிலீஃப். அந்த இடத்துல டாஸ்மாக்ல உண்டான எம்ப்ளாயிஸுக்கு ரிலீஃப் கிடைச்சிருக்குது. இந்த என்டையர் ப்ராசஸ்ல திமுக எங்க இருந்து வந்ததுன்னு கேக்குறேன் நான். அதிகாரம் இவங்கள்ட்ட இருக்கு. இப்போ டெப்டி சிஎம்னு பேர் சொல்றது, அவருக்கு நெருக்கமான நண்பர்களை விசாரணை வளையத்துக்குள்ள அது எல்லாமே அவதூறு கூட அதிகார மீறல்ல தானே இருந்தது. அவதூறு தானே, அவ்வளவும் அவதூறு தானே. இல்ல, இப்ப நம்மளால பார்க்க முடிஞ்சுல, இப்போ டெப்டி சிஎம் அவர்களுடைய நண்பர்களாக அறியப்படக்கூடிய 2 பேர் வீட்டுல ரைட் அப்படிங்கிறது வந்து நேரடியா அவரை தொந்தரவு பண்றதுக்கு, அவரை அவங்களோட ஃபேமிலியை அட்டாக் பண்றதுக்கு அப்படிங்கிறது தானே நரேஷனே. ஆமா ஆமா, அது எந்த பேசிஸ்ல அவங்க வீடுகள் எல்லாம் ரைடு நடந்தது இந்த வழக்குக்காக அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த வழக்குல அது அப்படி ஒரு ரைடு வந்து நியாயமானதா அப்படின்னு என்னுடைய பிரைவசி பாதிக்கப்பட்டது என்றாலோ அல்லது வேறு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததுன்னாலோ அதுக்கெல்லாம் திரும்ப போய் வழக்காடுகின்ற ஒரு பண்பாடு நம்ம கிட்ட இல்லை. நாம இயல்பாக சிஸ்டத்தோட இயைந்து போறவங்களாக நம்ம எல்லாரும் இருக்கிறோம். போலீஸ் போன கேட்டா டக்குன்னு எடுத்து கொடுத்துருவோம். ஏன் கேக்குறீங்க, எதுக்கு கேக்குறீங்க, ஏதாவது வாலண்டியரா உங்கள்ட்ட பெர்மிஷன் இருக்கா அப்படிலாம் நம்ம கேட்கவே மாட்டோம். போலீஸ் கேட்டா நம்ம மைண்ட் செட் அப்படிதான். நம்ம இயல்பாக சிஸ்டத்துல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸை நம்புறோம். வேறு பிரச்சனைகள் வரும்போது அவங்கள விமர்சிக்கிற மனநிலை கூட நம்ம கிட்ட இருக்கலாம். ஆனா இயல்பாக அவரை பார்த்த உடனே
அவர் வந்து நம்ம ரெப்ரசன்டேட்டிவ், நமக்கு நன்மை செய்யறதுக்காக இருக்கிறவர் அப்படிங்கிற உணர்வு வந்து நம்ம மனசுக்குள்ள பதிஞ்சு போயிருக்கு. அதனால நம்ம உடனே அவருக்கு கோஆபரேட் பண்றதுதான் இயல்பாக நம்ம கிட்ட டெண்டன்சில இருக்கும். நீங்க இந்த பீரியட்ல வந்து நீங்க மே மாசம் வெயில் தாங்காம ஒவ்வொரு மே மாசமும் நீங்க எங்கேயாவது பக்கத்துல ஒரு நாட்டுக்கு போயிடுறீங்க வசதியை பொறுத்து, அல்லது கொடைக்கானல் போயிடுறீங்க, அல்லது டார்ஜிலிங் போயிடுறீங்க. அப்படி ஒரு பண்பாடு கொண்டு அப்படி ஒரு கல்ச்சர் உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கு. மில்டன் போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அந்த நேரத்துல மில்டன் வீட்டுக்கு ரைடு வரணும். கிச்சன்ல ஃப்ரிட்ஜை திறந்து வச்சு உட்கார்ந்து இருக்கிறது தான் சார் அதிகம். அந்த நேரத்துல நாங்க உங்களை தேடி வந்தா, உங்க வீட்டுல நீங்க இல்லைன்னா, நீங்க வந்து எந்த நாட்டுக்கு வேண்டுமானாலும் நீங்க ஓடி போயிட்டீங்கன்னு வதந்தியே எங்களால சொல்ல முடியுமா? முடியாதா? அதுக்காக முடியும். அது இயல்பாகவே அவ்வளவு தப்பையும் தப்பி செய்துட்டு தப்பி போன பெரிய பெரிய முதலைகள் இருக்குல்ல, அந்த முதலைகளை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க இவங்க யாரும். அவங்கள பத்தி யாரும் பேச மாட்டாங்க. பலரும் பேசும்போது ஒரு விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சு, அவங்க எதிர்பார்த்த ஒண்ணு நடக்கல. அத பலருமே டிக்ளேர் பண்றாங்க. நான் வந்து எதிர்பார்த்தது இது, பட் எனக்கு வந்து இந்த தீர்ப்பு வந்து இப்படி ஒரு அதிருப்தியை கொடுத்துருச்சு, நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கேன், காலையில இருந்து நான் சாப்பிடல அப்படின்ற அவங்களுடைய வருத்தங்கள் எல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சு. இப்ப அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஒரு மெசேஜ் அப்படின்னா என்ன சொல்ல முடியும் சார்? ஒரு பக்கம் தீர்ப்பு வந்து எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகள் வந்து நமக்கு கன்வின்சிங்கா இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம விரும்பிய மாதிரி திமுகவுக்கு எதிராக எதுவுமே இல்லையே அப்படின்னு ஒரு கவலையும் வரும். இந்த ரெண்டுமே வந்து பலரிடத்துல வெளிப்படவும் செய்யலாம். அந்த மாதிரியும் அது கமலஹாசன் சொல்றதுதான், கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் அப்படிங்கிற மாதிரி தான். அல்லது தேவர் மகன்ல சொல்ற அதே டயலாக், திரும்பவும் அதே டயலாக் தான். எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற மிருகம் எனக்குள்ளேயும் உறங்கிட்டு இருக்கு, அதை வெளியில வராம பாத்துக்கிறதுல தான் நம்ம வளர்ச்சி இருக்குதா, அந்த மாதிரி ஏதோ ஒரு டயலாக் சொல்லுவாரு. அந்த மாதிரி தான் அந்த உள்ளுக்குள்ள நம்ம இவ்வளவு காலமா ஊட்டி வளர்த்த மிருகத்தை உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கிறது நல்லது. வெளியில பேசுற விஷயங்கள் எல்லாமே தர்க்க நியாயங்களுக்கு உட்பட்டு, சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இருந்ததுன்னா பெட்டர் அப்படின்னு தோணுது. அவங்க வந்து பேசுறதுல மீனிங்ஃபுல்லாகவும் லீகலாகவும் பேச பழகி இருந்தார்கள் என்றால் இதுல இந்த ஏமாற்றமே வராது. அந்த சிஸ்டமே எப்படி ஆரம்பிச்சதுங்கிறத எல்லாரும் சொல்றோம் இல்ல, குரோனாலஜி. அந்த குரோனாலஜி இருக்குல்ல, முதல்ல ஒரு செய்தியை வந்து ஒரு ஆங்கில இணைய இதழ் வெளியிடுது. அதற்கப்புறம் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் வெளியிடுறாரு. அதற்கப்புறம் அதே ஸ்டேட்மெண்ட்டை, அதே கருத்தை விசாரணை அமைப்பு வெளியிடுது. இதுவே வந்து ஒரு டிசைன் அப்படிங்கிற உணர்வு தானே இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் வரும். இந்த கோரஸோட சேர்ந்து தானே அந்த காசிப் மாங்கஸ் எல்லாரும் இந்த கோரஸ்ல தானே சேர்றாங்க. ஒரு ஆங்கில நாளிதழ் இணைய இதழ், அதுக்கப்புறம் பிஜேபி பார்ட்டி, அதுக்கு பிறகு ஒரு விசாரணை அமைப்பு. இந்த அப்புறம் அமித்ஷா வந்து மேடையில பேசுனது கரெக்ட். ஃபர்ஸ்ட் அண்ணாமலை சொன்னது 1000ல நின்னது. பட் அமித்ஷா வந்து மேடையில பேசும்போது 36,000 கோடி கிட்டன்னாரு. அந்த நம்பரை டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னவர் சொல்ல தயங்கின போதும், பரவாயில்ல நீ சொல்லுங்க, அந்த நம்பரை சொல்லுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு அந்த நம்பரை சொல்ல வச்சாரு. இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சவங்க வந்து எப்படி கோரஸ்ல சேர முடியும்? அது போக தொலைக்காட்சி விவாதங்கள்ல இன்னொரு விஷயமும் ஒரு நண்பர் பேசினார். யார் பேசினாங்கன்னு தெரியல, ஞாபகம் இல்லை. ராதாகிருஷ்ணனா அல்லது சூர்யா கிருஷ்ணமூர்த்தியா யாரோ அன்னைக்கு பேசினாங்க 2 நாளைக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி பேசும்போது. எஃப்சிஐஆரை வந்து வெப்சைட்ல இப்போ எஃப்ஐஆர் பார்த்து எடுக்கிற மாதிரி எஃப்சிஐஆரை போட மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். அதனால இவங்க முதல்ல வர்ற வழக்கு தொடர்பாக வர்றது முதல்ல சொன்னதோட சரி, அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை திரும்ப எடுத்து பார்க்க முடியாதுன்னு ஏதோ பேசினாங்க. எனக்கு நான் முழுமையாக அதை கவனிக்கல. அந்த மாதிரி அந்த ஃபிகர்ஸ் எப்படி அரைவாச்சு அப்படிங்கிறதும் தெரியல.
அதுக்கப்புறம் ஹைகோர்ட்ல வந்து விசாரணை நடந்தது இல்ல, ஹைகோர்ட்ல வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குல்ல அப்படின்னு இப்ப சொல்றாங்க. என்ன சிமிலர் கேசஸ் வந்து நம்ம சொல்லும் போது ஏற்காதவர்கள் இப்ப சொல்றாங்க ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குது, அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகுதான் இந்த இடைக்கால தடையும் வந்திருக்குது. அது வந்து சிஸ்டத்தோட உள்ளது தானே, லீகல்லி அவைலபிள் அவென்யூஸ் தானே. பாதிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் அப்படிங்கிறது லீகல்லி இருக்கிற விஷயம் தானே. இவங்களுக்கு தேவையான ஒரு முடிவு வந்து ஹைகோர்ட்ல கிடைச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மேல போறது எல்லாமே சிக்கலானது அல்லது மோசமானது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க மனசுல. அதனால ஹைகோர்ட்ல வந்து எப்படி கொடுத்தாரு அவரு அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க இந்த கேள்வி எல்லாம் கேக்குறீங்கல்ல, இந்த கேள்வி எல்லாம் வந்து ஹைகோர்ட்ல பேசியிருக்க மாட்டாங்களா? ஹைகோர்ட்ல அப்போ அந்த விசாரிக்கலாம் அப்படின்னு எப்படி சொன்னாங்க அப்படின்னு நீங்க ஒண்ணு யோக்கியர்கள் இல்ல அதனால விசாரிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஓ, இவங்க ஒண்ணும் யோக்கியர்கள் இல்லையா? யோக்கியர் இல்லையான்னு குற்றம் சுமத்தப்பட்டவரை பார்க்கவே முடியாது. எவ்ரி செயின்ட் ஹஸ் அ பாஸ்ட், எவ்ரி கிரிமினல் ஹஸ் அ ஃபியூச்சர். 4 தப்பு முன்னாடி பண்ணாலும் 5வது தப்பும் அவன் தான் பண்ணியிருக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை. 5வது தடவை அவன் பண்ண தப்புக்கு ஆதாரங்கள் இருக்காங்கிறது தான் முக்கியம். இவங்க வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அப்படின்னு சொல்றது எவ்வளவு தூரம் சரி அப்படிங்கிறது இந்த மாதிரி கேள்வி இப்ப பல இந்த மாதிரி மொழிகள் வரும்போது கேள்விக்குள்ளாகுது. அதுல ஒண்ணுதான் இவங்க பிடிபடாமல் ஊழல் செய்பவர்கள் திமுக காரங்கன்னு சொல்றது எல்லாமே வந்து அந்த நமக்கே தெரியாம நம்ம தலையில ஏற்றி வச்சிருக்கக்கூடிய சிந்தனை. அது இன்னும் இறக்கி வைக்காமலே இருக்கும், இறக்கி வைக்காமலே இருக்கிறோம். அன்லேர்னிங் தானே பெரிய பிரச்சனை. தப்பு தப்பா கற்று வைத்திருக்கிறதை அன்லேர்ன் பண்ணணும். என்னது அறிந்ததிலிருந்து விலகு அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிற பல தப்பான தகவல்களில் இருந்து வெளியில வரணும். நீங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியில சொன்னீங்க திமுக மீதான ஏதோ ஒரு வன்மமும் காழ்ப்பும் அவர்களை எல்லாம் இப்படி பேச வைக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட இப்ப அந்த தீர்ப்பு குறித்து தங்களை சுய விமர்சனம் செய்து கொள்ளக்கூடிய நபர்களும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? எப்படி புரிஞ்சு செல்ஃப் ரியலைசேஷன் அப்படி எடுத்துக்கிறதா? செல்ஃப் ரியலைசேஷன் உண்மையிலேயே இருந்ததுன்னா நான் அதை ரொம்ப ரொம்ப மதிக்கிறேன். எல்லா இடங்கள்லயும் எல்லா நபர்களிடத்துலயும் அந்த செல்ஃப் ரியலைசேஷனை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா எனக்கு அது நல்ல 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 மாற்றமாகத்தான் தெரியுது. நாங்க வந்து தவறாக கிட்டத்தட்ட நம்ம காசிப்னு நம்ம சொல்றோமா, காசிப்னு நம்ம சொல்றோம். அவங்க வந்து தவறாக ஒரு செய்தியால நம்ம இழுத்து செல்லப்பட்டோம் அப்படிங்கிற உணர்வை அவங்க வெளிப்படுத்துறாங்க. ஒரு செய்தி வந்து நம்மளை தவறாக இழுத்து செல்லப்பட்டோம். அது இழுத்து செல்லப்பட்டதற்கு காரணம் நம்மளுடைய ப்ரீ கன்சீவ்டு ஐடியாஸ், அதாவது முன்முடிவுகள். நம்ம கிட்ட இருந்த முன்முடிவுகள் வந்து நம்மளை அப்படி இழுத்துட்டு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. இந்த இடைக்கால தடை தீர்ப்பு வந்து அந்த முன்முடிவுகளை தட்டி பார்த்துருச்சு. ஏன்னா அந்த கேள்விகள்ல இருக்கிற நியாயம் புரிந்தவர்கள் இதை ரியலைஸ் பண்ணிடுவாங்க கண்டிப்பா. ஆனா என்ன பிரச்சனைன்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த வன்மம் அல்லது காழ்ப்பு அல்லது ரொம்ப காலமாக உள்ள வச்சு பூட்டிக்கிட்டு ரொம்ப காலம் அதை ஊட்டி வளர்த்துருக்கோம்ல, சாப்பாடு போட்டு வளர்த்துருக்கிறோம்ல, அது வந்து அப்பப்ப எட்டி பார்க்கும், உள்ளுக்குள்ள இருந்து எட்டி பார்க்கும். அதனால வந்து இவங்க தப்பு பண்ணாமல்லாம் இருக்க மாட்டாங்க, தப்பு பண்றவங்க தான் அப்படின்னு உடனே பழைய டோனுக்கு திரும்ப வர்றதும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதை அவங்க வந்து ரியலைஸ் பண்ணி தான் மாத்திக்க முடியும். முழுமையான ரியலைசேஷன் வரும்போது தான் மாத்திக்க முடியும். அது வரைக்கும் நடக்குதா அப்படிங்கறத முழுசா நடக்குதான்னு பார்க்கணும். ஆமா ஆமா, எந்த எல்லை வரைக்கும் அதை போறாங்க, அடுத்த கட்டமா எப்படி எடுத்துட்டு வந்து அதை குறித்து பேசுறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். நன்றி நன்றி நன்றி.